ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது இன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேதி அக்டோபர் மாதத்துடைய 3ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரோதி ஆண்டுடைய 6வது மாதமான புரட்டாசியுடைய 17ஆம் நாள். அதே போல் இன்று கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வியாழக்கிழமை. இன்று வந்திருக்கக்கூடிய இந்த வியாழக்கிழமை ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம். அப்படி என்ன அற்புதமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இன்று நவராத்திரியானது ஆரம்பமாக போகுது. நவராத்திரியோடைய சீரீஸாக இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, டே 1 இன்னிலிருந்து டே 9 வரை இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் என்ன பிரசாதத்தை தெய்வத்துக்கு படைக்கணும், அதை படைக்கிறதுனால நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத டெய்லியும் ஷேர் பண்ண போகிறேன். நவராத்திரி வழிபாடு செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்கும். நவராத்திரி வழிபாடு செய்யாமல் இருக்கிறவங்க இந்த நவராத்திரி 9 நாளும் தெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியம் என்பதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுனாலையும், இந்த நவராத்திரியில் நீங்கள் கொலு வைக்காமல் இருந்தாலும் நவராத்திரியில் ஒவ்வொரு நாளும் அன்னையை இந்த பிரசாதம் வைத்து வழிபாடு செய்து பயனடையணுங்கிறதுனால டெய்லியும் நவராத்திரியில் என்ன வைக்கணும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி டே 1 நவராத்திரி ஸ்டார்ட் ஆகுது. இன்னையிலிருந்து 9 நாளுமே உங்களுக்கு என்ன வழிபாடு செய்யணுங்கிறத சொல்ல போகிறேன். நீங்கள் கொலு வைக்காமல் இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த பிரசாதத்தை செய்து, இந்த பிரசாதத்தை உங்கள் வீட்டு பூஜைறையில் அம்மன் படத்துக்கு முன்னாடி வைத்து விளக்கேற்றி வழிபாடு செய்து நீங்களும் சாப்பிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கொடுத்து அக்கம்பக்கம் இருக்கிறவங்களுக்கும் கொடுத்து பயன்பெறுங்க. இந்த பிரசாதங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. நம்மள நிறைய பேருக்கு முன்னோர்கள் ஏன் எதுக்காக இதெல்லாம் செய்கிறாங்கன்னு தெரியாமையே இருக்குது. ஒவ்வொரு உணவு நாம் எடுத்துக்கிறதுக்கு பின்னாடி உடல் ரீதியாக நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த கால சூழ்நிலைக்கேற்ப நாம் உணவு எடுத்துக்கும் போது உடல் ஆரோக்கியம் நமக்கு செழிப்பாக இருக்கும். ஆனால் நாம் நிறைய பேர் அந்த மாதிரி எடுத்துக்க மாட்டோம். அதே இது போல் ஸ்பெஷலாக அம்மனுக்கு செய்யணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக செய்து அதை எடுத்துக்குவோம். அதனால தான் நவராத்திரியுடைய 9 நாளுமே ரொம்ப முக்கியமானது என்று சொல்லப்படுது. ஸோ இந்த வீடியோவில் நவராத்திரியுடைய சிறப்பு தெரியாதவங்களுக்கும் நவராத்திரியுடைய சிறப்பையும் சொல்ல போகிறேன். நவராத்திரியுடைய முதல் நாள் இன்று என்ன பண்ணுங்கிறத ஷேர் பண்ணுறேன். முதல்ல நவராத்திரியுடைய முதல் நாளில் செய்ய வேண்டியவைகளும் செய்யக்கூடாதவைகளையும் தெரிஞ்சுக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த தாள்கள் கண்டிப்பாக ஒவ்வொருவருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ அனைவரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நவராத்திரியுடைய முதல் நாள் இன்று என்ன செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறத பார்க்கலாம். மகாலய அமாவாசைக்கு பிறகு சாரதிய நவராத்திரியானது இன்றிலிருந்து தொடங்குகிறது. இது 9 நாட்கள் கொண்டாடப்படக்கூடிய மிகவும் முக்கியமான பண்டிகை. இளையுதிர் காலம் தொடங்கக்கூடிய போது இந்த நவராத்திரி வர்றதுனால இது சாரதிய நவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது. இந்த 9 நாட்களில் பக்தர்கள் துர்கா தேவியின் 9 வடிவங்களை செய்து வணங்கணும். சாரதிய நவராத்திரி 2024 அக்டோபர் 3ஆம் தேதி இன்றைய நாள் தொடங்கி அக்டோபர் 12ஆம் தேதி அன்னைக்கு முடிவடைகிறது. இந்த 9 நாட்களுமே ரொம்ப முக்கியமான நாட்கள் என்று கருதப்படுது. மேலும் பெண் தெய்வங்களை கொண்டாடக்கூடிய வகையில் இந்து மாத விழாவில் நவராத்திரியானது ரொம்ப முக்கியமானது. அக்டோபர் 3ஆம் தேதி இன்று முதல் நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நவராத்திரி தொடங்குகிறது. மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் தேவையான தானம் தானியம் நிலையான இன்பம் நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் சொர்க்கம் வீடு பெற அடைதல் என்ற அனைத்தையும் தரக்கூடிய விரதமாக இந்த நவராத்திரி விரதமானது கொண்டாடப்படுகிறது. மேலும் இந்த நவராத்திரியில் வீட்டில் கொலு வைத்து நவராத்திரியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரசாதங்கள் அம்மனுக்கு படைக்கிறது வழக்கம். ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விதமான பூ வைத்து அம்மனை அலங்கரிக்கிறது ரொம்ப விசேஷம். 9 நாளும் 9 வகையான வாத்தியங்கள் வாசிப்பாங்க. வட மாநிலங்களில் நவராத்திரி மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் நவராத்திரியுடைய முதல் நாள் என்ன செய்யணுங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் கொலு வைத்தாலும் கொலு வைக்காமல் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. கொலு வைக்காதவங்க நீங்கள் இந்த நவராத்திரியுடைய தாள்களை இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுக்கப்புறம் வீடு வாசல்லாம் சுத்தப்படுத்தி ஒவ்வொரு நாளுமே நான் சொல்லக்கூடிய பிரசாதத்தை படைத்து வழிபாடு செய்யுங்க. இப்போ முதல் நாள் செய்ய வேண்டியதை சொல்கிறேன். இந்த முதல் நாளுக்கான விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க. நவராத்திரியுடைய முதல் நாள் ஃபஸ்ட்டு நீங்கள் குடிச்சு முடிச்சுட்டு அரிசி மாவால் புள்ளி கோலமிட வேண்டும், வீட்டு வாசல்லையோ பூஜாரையிலையோ. அதுக்கப்புறம் இன்று நீங்கள் உங்களுடைய யூடியூப்பில் மிருதங்கம் வாசிக்கிறதுன்னு போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வரும்.
அந்த இசையை வந்து ஒலிக்க செய்யுங்க சாமி கும்பிடும்போது. அப்புறம் இன்று சாமுண்டி அம்பாள் தான் வழிபாடு செய்யணும். அதனால் சாமுண்டி அம்பாளுக்கு ஏற்ற மல்லிகை, வில்வம் இது 2ல் உங்களுக்கு எது கிடைக்குதோ அந்த மலரை உங்கள் வீட்டு பூஜையில் இருக்கக்கூடிய அம்மன் தெய்வத்துக்கு சூட்டி அவங்கள சாமுண்டியாக இன்று வழிபாடு செய்யணும். முதல் நாள் இன்று அம்பிகையை 2வது வயது குழந்தையாக நாம் பாவித்து பூஜிக்க வேண்டும். அதாவது இன்று நம்மளுக்கு அந்த சாமுண்டி அம்பாளை வந்து 2 வயது குழந்தையாக நாம் நினச்சி பூஜை வந்து அம்பாளுக்கு செய்யணும். நவராத்திரி முதல் நாள் இன்று நாம் பண்ண வேண்டிய நெய்வேத்தியம் என்னென்னா, அம்பிகைக்கு வெண்பொங்கலை தாங்க தயார் பண்ணணும். வெண்பொங்கலில் மிளகெல்லாம் கம்மியாக சேர்த்து நெய்வேத்தியம் செய்து நாம் இன்று அம்பாளுக்கு படைக்க வேண்டும். கொழு வைத்திருக்கிறவங்க கொழுக்கு படைத்துட்டு கொழுவை பார்க்க வரக்கூடிய பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு வெண்பொங்கலை பிரசாதமாக கொடுக்கறது சிறப்பு. இந்த நாளில் அம்பிகையை இந்த மாதிரி வெண்பொங்கல் வைத்து வணங்குனீங்கன்னா எதிரிகள் கடன் தொல்லைகள் நீங்கும், ஆயுளும் செல்வமும் உங்களுக்கு விருத்தி அடையும். ஸோ அதனால் இன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெண்பொங்கல் வைத்து வழிபாடு வந்து செய்யுங்க. இன்று பூஜை செய்ய உகந்த நேரம் மாலையில் 6 மணிலேருந்து 7:30 மணி வரை. அந்த நேரத்தில் நாம் வழிபாடு வந்து செய்து அம்பிகையை வணங்க வேண்டும். 2 வயது குழந்தையாக சாமுண்டீஸ்வரியை பாவித்து அந்த நேரத்தில் வணங்க வேண்டும். ஸோ கொழு வைக்காமல் இருக்கிறவங்க உங்களுக்கு கரெக்டாக இந்த நேரம் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்து முடித்ததுக்கு பின்னாடி கூட நீங்கள் சுத்தபத்தமாக இருந்தீங்கன்னா நீங்கள் வீடு வாசல் மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்து பூஜை வந்து செய்யலாம். ஸோ இந்த 9 நாளுமே நான் உங்களுக்கு டெய்லியுமே என்னென்ன செய்யணும், எப்போ வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு ஒவ்வொரு நாளுமே அன்னையை வழிபாடு செய்து பலன் பெறுங்க. அதே போல் உங்களுக்கு இதுக்கப்புறம் வந்து டைம் இருக்குது அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தையும் வந்து செய்யலாம். இன்று நல்ல நேரம் பார்த்து இன்றைய நவராத்திரி முதல் நாளில் கலசத்தை வைக்கிறதா இருந்தால் தாராளமாக வைக்கலாம். பூஜையின் தொடக்கத்தில் அகண்ட ஜோதியை ஏற்றக்கூடிய வழக்கம் வந்து நாம் வைத்திருக்கணும். ஆனால் சில விதிகளை மனதில் கொள்ள வேண்டும். நீங்கள் வீட்டில் அம்பிகை சிலையை நிறுவி வழிபடுவதாக இருந்தால் நெய், கடுகு எண்ணெய் அல்லது எள் எண்ணெயில் மட்டும் தீபம் ஏற்றணும். மற்ற எண்ணெய்களில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தீபம் ஏற்றக்கூடாது. நீங்கள் நெய் தீபம் ஏற்றினால் அதை அம்பிகையின் சிலையின் வலது பக்கத்தில் வைக்க வேண்டும். கடுகு அல்லது நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றினால் அம்பிகையின் இடதுபுறம் தீபம் ஏற்றணும். உளுத்தம்பருப்பு, அரிசி அல்லது கருப்பு எள் மீது விளக்க வைக்கணும். ஒளியின் சுடர் வந்து வடக்கு, கிழக்கு அல்லது மேற்கு திசையில் இருக்க வேண்டும். தவறுதலாக கூட தெற்கு திசையில் விளக்கு வைக்கக்கூடாது. அது வைத்திங்கன்னா மிகப்பெரிய பாவம். ஸோ இந்த மாதிரி 9 நாட்கள் முழுவதுமே விளக்கு எரிய வேண்டும். அதை நினைவில் கொள்ளுங்க. இத்தகைய சூழ்நிலையில் போதுமான அளவு நெய் மற்றும் எண்ணெய் சேர்த்து கொண்டே இருக்க வேண்டும். இது ஒரு அணையா விளக்காக சொல்லப்படுது. இந்த அணையா விளக்கு வந்து நீங்கள் இப்போ முதல் நாள் வழிபாடு செய்கிறோம் நாங்கள் இதெல்லாம் வந்து பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷனல் தான். கொழு வைக்கிறவங்க இதை கண்டிப்பாக வந்து பண்ணுவாங்க. நீங்களும் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா பண்ணலாங்கிறத தான் உங்களுக்கு சொல்கிறேன். இல்லை எனக்கு அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, நீ சொல்கிற மாதிரி டெய்லியும் சாயந்தரம் பூஜை மட்டும் நாங்கள் பண்ணுறோம், அடுத்த வருஷம் வேணால் பண்ணுறோம் அப்படின்னா தாராளமாக அடுத்த வருஷம் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வருஷம் சிம்பிளாக நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் 9 நாள் பண்ணாலும் போதும். 9 நாட்களுக்குள் விளக்கு அணையாமல் இருந்தால் துர்கா தேவியிடம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ ஒரு சக்தி நம்மள்கிட்ட வந்து கிடைக்கும். அதாவது துர்கா தேவியிடம் நமக்கு சக்தி வந்து நமக்கு கிடைக்கும். ஒருவேளை நாம் இந்த வந்து ஃபாலோ பண்ணணும்னு நினச்சி விளக்கேற்றிட்டு அணைஞ்சிருச்சுன்னா துர்கா தேவியிடம் மன்னிப்பு கேட்டு மீண்டும் விளக்கேற்றுங்க, ஒன்றும் தவறு கிடையாது. 9 நாட்களுக்கு பிறகு விளக்கு தொடர்ந்து எரிந்தால் அதை ஊதி அணைக்க வேண்டாம். அவ்வாறு செய்வது அசுபமாக கருதப்படும். விளக்கு அதுவாகவே அணைய வேண்டும். அதனால் விளக்கு ஏற்றுறதுல நிறைய விஷயங்கள் இருக்குது, பார்த்து மேனேஜ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு அந்த மாதிரிலாம் வந்து மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொன்னது போல் வெண்பொங்கலை வைத்து வெண்பொங்கலை படைத்து அம்மனை வழிபாடு செய்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் 4 பேருக்கும் பிரசாதமாக கொடுங்க. நவராத்திரியுடைய முதல் நாள் எடுத்துக்க வேண்டிய நைவேத்தியம் இதுதான். ஸோ இந்த வீடியோவில் நவராத்திரி முதல் நாள் பண்ண வேண்டிய இந்த ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணது நவராத்திரி கொண்டாடணும்னு நினச்சவங்களுக்கு ஒரு இதாக இருந்திருக்கும். ஏன்னா கொழு வைக்காமல் இருந்து நவராத்திரி கொண்டாடணும் இருந்தவங்களுக்கு இந்த மாதிரி முதல் நாள் பண்ண வேண்டிய விஷயத்தை தெரிஞ்சது கண்டிப்பாக பண்ணி பயன்பெறுவது ஈஸியாக அமைஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்கும்போது. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களோ கொலு வைக்காமல் இருந்தாலும் நவராத்திரியை 9 நாளும் மிஸ் பண்ணாமல் ஒவ்வொரு நாளும் நைவேத்தியம் பண்ணி பயனடையட்டும். அதில் ஃபஸ்ட்டு நாள் பண்ண வேண்டிய நைவேத்தியத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.